பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கிய நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளைக்குரிய தலைப்பு, நீதிமானை சோதித்தறியும் தேவன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ரோமர் 4:25 நாம் வாசிக்கிறோம். அதே ரோமர் 5:1 விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். தேவன் ஆபிரகாமை சோதித்த பின்பு அவன் நீதிமானாய் காணப்பட்டபடியினாலே தேவன் அவனுக்கு அருளின வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவனுக்குள்ளே நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் இன்றைக்கு விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆபிரகாமுக்குரிய வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு தேவன் நம்மை சோதித்து அறிய விரும்புகிறார். ஆண்டவர் நீதிமானாகிய யோபை சோதித்த போது அவன் தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தது மாத்திரமல்ல, தனக்கு விரோதமாய் பேசின தன் சகோதரருடைய பாவங்களை அவன் மன்னித்தபடியினாலே, ஒரு தெய்வீக அன்பு அவனுக்குள்ளே காணப்பட்டபடியினாலே அவன் இழந்த அனைத்தையும் இரட்டத்தனியாய் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவனாகி கர்த்தர் சபையை அபிஷேகம் பண்ணினார். அவனோ கீழ்ப்படுதலை பார்க்கலும் பலியை விரும்பினபடியினாலே மேன்மை அவன் இழந்து போனான். அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் தாவீதையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் சோதித்தபோதும் பாவத்தில் விழுந்த போதும் பலியை நாடி போகாமல் கீழ்ப்படலை விரும்பினபடியினாலே தேவனுக்கு தன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்துவிட்டு விலகினவனாக மேன்மை அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என இன்றைக்கு நீதிமானாகிய நம்மை தேவன் சோதிக்கிற நாட்களிலே அவருக்கு முன்பாக நாம் உத்தமர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக அவருக்கு முன்பு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நாம் பெற்று வாழ்கிறதுக்கு அவர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஆமென்.